மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், தினம் ஒரு குறள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள் எந்த அதிகாரம் அப்படின்னு பார்த்தா பொறையுடைமை. பொறையுடைமை அதிகாரம் எந்த ஏல்ல இருக்குன்னா இல்லறவியல், என்ன பால் அப்படின்னா அறத்துப்பால். ஓகே, ஸோ பொறையுடைமை அதிகாரத்துல முதல் திருக்குறள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓகே, ஸோ இதான் திருக்குறள். ஸோ திருக்குறளை எந்தெந்த வகையில் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அடி மாறாமல் எழுதுறது. ஓகேவா, ஸோ மேலே 3 வார்த்தை எது, 4 வார்த்தை எது, கீழே 3 வார்த்தை எது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் தம்மை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனில் தான் வரும். ஓகே, முதல் அடியில். ஸோ இடப்பற்றாக்குறையினால கீழே வந்திருக்குது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை, அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன் இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த மீனிங்கை வச்சு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மீனிங், ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த குறளில் இந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா இதில் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச பொருட்களாக தான் இருக்கும். ஓகே, அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவர், தன்னை அகழ்ந்து எடுப்பவர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகேவா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தன்னை தோன்றவனை, தான் மேலே குளிப்பறிக்கிறவனே தாங்குற நிலத்தை போல. இகழ்வார் பொறுத்தல் தலை, தன்னை ஒருத்தன் இகழ்ந்து பேசுறான் அப்படின்னா அதை பொறுத்துக்கோப்பா. பொறுக்கிறது தான் சிறந்த பொறுமை, அதுதான் சிறந்த பண்பு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 3 ஆஸ்பெக்ட்ல படிங்க. ஸோ இண்டிவிஜுவல் மீனிங், ஓவரால் மீனிங், அதுக்கப்புறம் அதோட அடி மாறாமல் எழுதுறது. ஓகே, ஸோ தேங்க்யூ.